திமுகவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரத்தில் ஒரு பெரும் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் கட்சி பதவிகளிலிருந்து அமைச்சரவையில் இலாக்காக்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொன்முடி, செந்தில் பாலாஜிக்கு புதிய பொறுப்பு அமைச்சர்கள் யார் என்ற தலைப்பில் இப்பொழுது ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நடந்த அமைச்சரவை மாற்றத்தை ஒட்டி திமுகவுக்குள் வேறு சில விவாதங்களும் கூட தற்போது நடந்து வருவது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. கரூர் மாவட்ட அமைச்சராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருந்த செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதைப்போல விழுப்புரம் மாவட்ட அமைச்சராக இருந்த பொன்முடியும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த நிலையில் இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்வி திமுக வட்டாரங்களில் தீவிரமாக தற்போது பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது பொறுப்பு அமைச்சராக அமைச்சர் முத்துசாமி நியமிக்கப்பட்டார். இப்போது அவரே நியமிக்கப்படுவாரா அல்லது கூடுதல் துறை ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பில் இருந்து சற்றே வருத்தத்தில் இருக்கும் மூப்ப சாமிநாதனுக்கு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுமா என்ற கேள்வி கோவை திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக தற்போது பேசப்பட்டு வரும் பொருளாக இருக்கிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோதும் கரூர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் என யாரும் நியமிக்கப்படவில்லை. அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்தை செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது அப்படி என்றால் அவர் இப்போது வெளியே இருக்கும் நிலையில் கரூருக்கென பொறுப்பு அமைச்சர் யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக யார் நியமிக்கப்பட்டாலும் அவர் செந்தில் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருப்பார் என்றும் சொல்கிறார்கள் கோவை திமுக வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஆளுமைகள். மேற்கே இப்படி என்றால் விழுப்புரம் மாவட்டம் வடக்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்வி திமுகவினர் மத்தியிலே எழுந்துள்ளது. இந்த ஆட்சியின் ஆரம்பத்தில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அமைச்சராக முன்னாள் பொன்முடி இருந்தபோதும் செஞ்சி மஸ்தான் என 2 அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் மாறியிருக்கிறது. விழுப்புரம், வானூர், மயிலம், திண்டிவனம், செஞ்சி, விக்கிரவண்டி, திருக்கோவலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டே ஆக வேண்டிய சூழல் உள்ளது. இது குறித்த விழுப்புரம் திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில் விசாரித்த போது விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக அமைச்சர் ஏவா வேலுவா அல்லது அமைச்சர் KN நேருவா என்ற விவாதம்தான் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே இப்போது மிக முக்கியமாக நடந்து வருகிறது. அமைச்சர் வேலு ஏற்கனவே திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார். விழுப்புரத்தையும் அவரிடம் கொடுத்தால் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என அவர் வலம் வர ஏதுவாக இருக்கும். அவர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஏவா வேலு இருப்பதால் அவரே பொறுப்பு அமைச்சராக நியமிக்கும் பட்சத்தில் தங்கள் தொகுதிகளுக்கு பாலம், சாலை பணிகளை இந்த கடைசி ஒரு வருடத்தில் எளிதாக பெறலாம் என திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது முதல்வருடைய கவனத்துக்கு கூட கொண்டு சென்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மீண்டும் மனோ தங்கராஜ் வந்துவிட்டால் அங்கே பொறுப்பு அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு பழையபடி நெல்லையை கவனிக்கக்கூடும் என தெற்கே ஒரு பேச்சு இருக்கிறது. இதை வலுப்படுத்துவது போல் தற்போது நெல்லை பொறுப்பு அமைச்சராக இருக்கும் KN நேரு திருச்சியிலிருந்து நெல்லை சென்று வருவதற்கு நேரம் சரியாக இருப்பதாக அம்மாவட்ட திமுகவினர்கள் கூறுகிறார்கள். நெல்லையிலே நேரு அண்ணாச்சியின் ஒர்க் நன்றாகத்தான் இருக்கிறது. அவரால் சென்னை, திருச்சி, நெல்லை என அலைய முடியவில்லை. இதை நெல்லை மாவட்டத்தின் சில சட்டமன்ற உறுப்பினர்களிடமே அவர் மனம் திறந்து சொல்லியிருக்கிறார். எனவே மீண்டும் நெல்லைக்கு தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சராக ஆக்கிவிட்டு நேருவை விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஆக்கலாமா என பேச்சும் இருக்கிறது. விழுப்புரம் என்றால் திருச்சியில் இருந்து
சென்னை செல்லும் வழியில்தான் இருக்கிறது. எனவே கூடுதல் கவனம் செலுத்த முடியும். எனவே நேருவை நெல்லை பொறுப்பு அமைச்சர்களிலிருந்து விடுவித்து விழுப்புரத்திற்கு நியமிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாகி இருக்கிறது என்கிறார்கள் உள்ளே இருந்தக்கூடிய மிக முக்கிய ஆளுமைகள். அமைச்சர்கள் மாற்றம் போலவே பொறுப்பு அமைச்சரவை மாற்றமும் முக்கியத்துவமான விவாதமாகி இருக்கிறது. ஆக இந்த நிலையில் தற்போது மிக முக்கிய ஆளுமையான பொன்முடி ஒதுக்கப்பட்டே தான் இருக்கிறார். ஆனால் எந்த நிலையிலும் செந்தில் பாலாஜி ஒதுக்கப்பட முடியாத ஒரு மிக பொறுப்பிலே அவர் இருக்கிறார். ஆக எதிர்காலமற்ற நிலையில் பொன்முடி பயணிக்கின்ற நேரத்தில் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் விவகாரம் இப்போது மிக முக்கிய பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.